பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஒவ்வொன்றிற்கும் காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஒவ்வொரு சமயம் உண்டு. ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு. இந்த நாட்கள் நாம் ஜெப நாட்களாக நாமே நம்முடைய ஆவிக்குரிய நாட்களை, வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கிற நாட்களாக நாம் அனுசரித்து கொண்டு இருக்கிறோம். யுத்தம் செய்வதற்கு ஒரு காலம் உண்டு என்று சொன்னான் பிரசங்கி. அதே போலவே இந்த நாட்கள் யுத்தங்களின் செய்திகளையும் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிற நாட்கள். ஆகையால் இந்த நாட்களை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்ளும்படியாக திருச்சபை நமக்கு காட்டின இந்த நாட்களிலே ஆண்டவருடைய அங்கலாய்ப்பையும், ஆண்டவருடைய பாடு மரணங்களையும், அவருடைய உயிர்த்தெழுதலில் இருக்கின்ற ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்கிற நாட்கள் இந்த நாட்கள். இந்த நாளிலும் ஒரு வசனத்தை நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம், காஸ்பல் ஆஃப் மேத்யூ சாப்டர் 23, 23ஆம் அதிகாரம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் வெர்ஸ் 37, 37வது வசனம். எருசலேமே எருசலேமே, எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன். கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. Let's read in English. O Jerusalem, Jerusalem, you who killed the prophets and you stoned them which are sent unto thee, how often have I gathered as my children together, as a hen gathers her chickens under her wings, and you are not willing. That's excellent translation. I am ready. So many times I was waiting, but you are not willing to come to me. There's a great danger ahead of you. உனக்கு எதிராக ஒரு பேர் ஆபத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் ஆபத்துகளுக்கு தப்பி, நித்திய மரணத்துக்கு தப்பி என்னிடத்தில் வந்து சேர்ந்து கொள்ளும்படியாக, என் சட்டைகளின் கீழாக அடைக்கலம் வழங்கும்படியாக, எருசலேமே உன் பிள்ளைகளை சேர்த்து கொள்ளும்படியாக எத்தனையோ தரம் மனதாயிருந்தேன். ஆனால் உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. That is the last time Jesus cried over Jerusalem. எருசலேமை பார்த்து இயேசு கண்ணீர் விட்ட பகுதி. முழு எருசலேமும் பஸ்காவிற்காக விழாக்கோலம் கொண்டிருந்த நாட்கள், எருசலேம் அலங்கரிக்கப்பட்டிருந்த நாட்கள். இயேசு பவனியாக வந்த பொழுது ஓசன்னா ஓசன்னா, தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா என்று சொல்லி எருசலேமின் வீதிகள் ஆர்ப்பரித்த நாட்களில் இயேசுவோ எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். இன்றைக்கு இந்த வார்த்தையை இன்றைய சூழ்நிலைக்கு பேராப்ரைஸ் பண்ணுவேன்னா, இந்த சூழ்நிலைக்கு ஏற்றதாய் சொல்வேனால், சபையே உன்னை சேர்த்து கொள்ளும்படியாக எத்தனையோ தரம் மனதாயிருந்தேன், ஆனால் உனக்கோ மனதில்லாமல் போயிற்று என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவாரோ? இட்ஸ் a frustration of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு ஏமாற்றத்தை நாம் அங்கு பார்க்கிறோம். ஆண்டவர் எருசலேமிலே ஏராளமான நற்செய்திகளை நிகழ்த்தினார். எருசலேம் தேவாலயம் ஏராளமான இயேசுவின் உபதேசங்களை கேட்டது. ஆனால் அவர்கள் யாரும் மனம் திரும்பவில்லை. ஒருவேளை அன்றைக்கு எருசலேம் மனம் திரும்பியிருக்குமே ஆனால்
இன்றைக்கு சூழ்நிலை வேறு மாதிரி இருந்திருக்கும். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் ஏராளமான யுத்தங்களை நடத்தினார்கள். யுத்தங்களை நடத்தி உலகத்தின் ராஜ்யம் அவர்கள் கையில் கொடுத்த பொழுதோ அவர்கள் தேவனை பின்பற்றாமல் அஸ்தரோத்துகளையும் ஆபாச காரியங்களையும் பின்பற்றி தேவனை ஏமாற்றினார்கள். ஆகையால் புதிய ஏற்பாட்டில் யுத்தம் இல்லாத ஆண்டவர் வருகிறார், யுத்தம் செய்யாத இரட்சகர் ஒருவர் வருகிறார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உங்களை துன்புறுத்துகிறவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள். ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு. மீன்ஸ் தட் இஸ் த கான்செப்ட் இஸ் சேஞ்சிங் நவ். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்கிற அந்த சட்டம் வெளியே போய் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய சமாதானத்தின் அந்த சுவிசேஷம் எருசலேமுக்குள் வருகிறது. அவர்கள் கலகக்காரர்கள், அவர்களுடைய சுவாபம் முரட்டாட்டுக்காரர்கள். இன்றைக்கும் அப்படி தான் இருக்கிறாங்க. இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. இவ்வளோ துண்டு இருந்துக்கிட்டு யாரையும் தாக்கிறதுக்கு பயம் கிடையாது. ஏன்னா அங்கே யுத்தத்தில் என்ன செஞ்ச ஆட்கள் பழகினார்கள். அங்கே இஸ்ரேலில் சிட்டிசனாக பிறந்தால் எல்லாரும் கம்பல்சரி மிலிட்ரியில் வேலை செய்து ஆகணும். அதனால தான் சொன்னான், என் விரல்களை யுத்தத்திற்கு பழக்கி வைக்கிறீர் ஆண்டவரேன்னு சொன்னான். அந்த ஆவி இன்னும் போகலை, அந்த ஆவி இன்னும் போகலை. அதனால தான் கிறிஸ்துவையும் மேசியாவை ஏற்றுக்கலை. கிறிஸ்துவை ஏசியாவை ஏற்றுக்கிட்டு இருந்தால் சின்னரியா வேறு மாதிரி இருந்திருக்கும். சின்னரியா என்ன செஞ்சுருக்கோம்? வேறு மாதிரி இருந்திருக்கோம். ரத்த வெள்ளம் ஓடுகிறது என்று மறுபடியும் ரெவலேஷனில் என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். அது மாதிரி எருசலேம் 40 ஆண்டுகளுக்கு பிறகு தூக்கி எறியப்பட்டது. தேசமே இல்லாமல் என்ன செஞ்சு விட்டு போய்விட்டது. இன்றைக்கு நடக்கின்ற காரியங்களும் 2ஆம் வருகைக்கு முன்பாக நடக்கப் போகின்ற ஒரு காரியத்தை தான் நமக்கு என்ன செய்கிறது? காண்பிக்கிறது. ஆகையால் அன்றைக்கு எருசலேமினுடைய எதிர்காலத்தை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் வடித்தார். ஏனென்றால் சமாதானத்துக்கேற்றவைகளை எருசலேம் அன்றைக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை. வாசிக்கலாம் லூக்கா எழுதின சுவிசேஷம். இப்பொழுது நாம் படித்த வேத பாடத்திற்கு நேரம் வருவோம். Gospel of Luke chapter 19 verse 42, 19ஆம் வசனம். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாய் போதும். எருசலேமே, உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறியாமல் போனாயே. நல்லா கவனிங்க. டு த ஹோல் வேர்ல்டு கோயிங் பேக், வி நீட் சம் பீஸ். சமாதானம் வேணும். உலகம் முழுவதுலையும் இன்றைக்கி சமாதானம் இல்லை, அப்படி தானே? நமக்கு பயம், எப்போ நம்மளை வெளியேற்றுவாங்களோ இல்லைன்னா எப்போ அடைச்சி போடுவாங்களோ நீ பயம். இருந்த லீவெல்லாம் கேன்சல் பண்ணியாச்சு. பிள்ளைங்களுக்கெல்லாம் பயம். டிக்கெட் போட்டு வச்சுருக்கான், ஊருக்கு போவோமா போக மாட்டோமா நீ, அதுகளுக்கு பயம். ஸ்கூலு திறக்குமா திறக்காதான்னு இன்னொரு பயம். இதுகளை உள்ளேயே பூட்டி வச்சு என்ன செய்கிறது? வீட்டில் பாகிஸ்தான் அங்கே யுத்தம் நடக்குன்னா நம்ம வீட்லேயும் யுத்தம் நடக்கு. ஓகே, டெய்லி சமாதான பேச்சு பேசுகிறதே பெருசாக இருக்குது. அது தானே? பிள்ளைகளை எத்தனை நாள் தான் அடைச்சி வைக்கிறது? முடியல. சரி, யுத்தத்துக்கு சம்மந்தம் இல்லாத நாடுகளை கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் கேஸ் இல்லை, எல்பிஜி இல்லை. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொன்னாங்க, எல்பிஜி இல்லைப்பா அப்படின்னு. பக்கத்தில் புளிய மரம் நிறையா இருக்குது, எடுத்து வெட்டுங்க அப்படின்னு. பட் பிரச்சனை என்னென்னா ஊதுறதுக்கு பலன் இல்லை இன்றைக்கி. அது பற்ற வைக்கணுன்னா ஒரு குழல் ஒன்று இருக்கும் அந்த காலத்தில், அதை போட்டு ஊதுன்னு ஊதுவாங்க. அப்போ தான் அது தீ பிடிக்கும். இப்போ அந்த குழலையே காணுங்கிறாங்க எங்கள் அம்மா. அந்த குழலையே காணுண்டா அப்படிங்கிறாங்க. அப்போ இப்படியும் ஒரு காலம் வருமோ என்று நிறைய பேர் கேட்கலாம். வெளிப்படுத்தலில் அத்தனையும் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருபடி வார்கோதுமையை அளந்து கொடுக்கும் நாட்கள் வரும். அது எப்படி வரும்னா இப்படி தான் வரும். கப்பல் வரலன்னா வந்துடும், கப்பல் வரலன்னா என்ன செஞ்சிடும்? வந்துடும். இதே போல் ஒரு பேராபத்து அன்றைக்கி எருசலேமுக்கு இருந்தது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்துக்கு ஏதுவான சுவிசேஷங்கள் எருசலேமின் வீதிகளில் பிரசங்கிக்கப்பட்டு விட்டன. ஏசாயா தீர்க்க தரிசனம் சொன்னபடி இவர்தான் சமாதான பிரபு, இவர்தான் சமாதான காரணர் என்று இயேசுவை அன்றைக்கு எருசலேம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏனென்றால் கிறிஸ்துவின் சுவிசேஷம் சமாதானத்திற்குரியவைகள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று தான் சொல்லி கொடுத்தார். அங்கேயும் யுத்தத்தை கையில் எடுக்காதுன்னு தான் சொன்னார். நல்லா கவனிங்க. நிறைய பேர் அதை பல விதத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கலாம், இல்லை பிரசங்கித்திருக்கலாம். பட் முழுவதுலையும் ஆண்டவர் சொல்லும் பொழுது யுத்தத்தை கையில் எடுக்காதுங்கிறத அதுக்கு அர்த்தம். உன்னை ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை காட்டு. ஒருவன் உன்னோடு கூட 1 மைல் தூரம் வரணுன்னா 2 மைல் தூரம் போ. சண்டை போட்டு கோர்ட்டுக்கு போக முன்னாடி 1 நிமிஷம் நின்று
யோசி, கோர்ட்டுக்கு போவாத, கோர்ட்டுக்கு போயிட்டா ரொம்ப நாள் இழுத்துறோம், கோர்ட்டுக்கே போவாதான்னு சொன்னவர் நம்ம ஆண்டவர். கோர்ட்டுக்கே போவாதான்னு சொன்னவர் நம்ம ஆண்டவர். நல்ல கவனிங்க. அப்படின்னா என்ன? சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை நாடு. எது சமாதானத்தை உண்டு பண்ணுமோ அதை நாடு. சமாதானம் உண்டு பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படி தானே? ஆவியின் கனியோ அன்பு, சமாதானம், சந்தோஷம், அப்படி தானே போகுது. அதனால் சமாதானத்துக்குள்ளவர்களை நாடு அப்படின்னு அன்னைக்கு ஆண்டவர் தன்னுடைய சுவிசேஷத்தை இனிமே அப்படி தான் இருக்கும். இந்த முரட்டாட்டம் இனிமேல் வேண்டாம், பழைய ஏற்பாட்டில் பண்ண கலகம் வேண்டாம், இரத்த யுத்தங்களை நடத்தின தாவீதுக்கே தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு உண்டான பெர்மிஷன் என்ன செய்யலை, நான் தரலை என்று சொல்லி ஆண்டவர் சமாதானத்துக்கு ஏதுவான உபதேசங்களை வைத்த பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் அதுதானே எழுதுகிறார். யோவான் 14:27. John chapter 14 verse 27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உலக கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு பவுல் சொல்லுகிறார், சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடந்து இருக்கிறது. ஆகையால் என்ன நடந்தாலும் இந்த சமாதானத்தை காத்துக்கொள். They are so solid. கிறிஸ்துவுக்குள்ள வர வர இதுதான் வரணும், சமாதானத்தை காத்துக்கொள்ளணும். ஏன்னா நம்முடைய சுவிசேஷமே சமாதானத்தின் சுவிசேஷம், சமாதானத்தினுடைய சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் உனக்குள்ள வச்சுட்டு போகிறேன்ப்பா. உலகமே ஆர்ப்பரிச்சு நிற்கும்போது யூ டேக் சாலிட் டிசிஷன், சமாதானமான ஒரு தீர்வுகளை காணுங்கள், யுத்தங்களை கையில் எடுக்காதீர்கள். எதெல்லாம் சமாதானத்துக்கு ஏதுவானைகளை இல்லை அவளை தள்ளிடு. சில ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் குட் ஃபார் பீஸ், புஷ் தம் அவே. கலகம் உண்டாக்குற ரிலேஷன்ஷிப் வேண்டாம், துன்மார்க்கத்தை உண்டு பண்ணுகின்ற ஐக்கியங்கள் வேண்டாம். சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை நாடு. பிகாஸ் ஜீசஸ் கால்ட் அஸ். இயேசு நமக்கு உலகம் தரக்கூடாத சமாதானம் அவரிடத்தில் தான் உண்டு. அது இயேசுக்கிட்ட வந்தால் மட்டும்தான் அதை மெயின்டைன் பண்ண முடியும். இல்லைன்னா கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு தான். அவன் என்ன பேசுறது, நான் என்ன லேசானாலா? இப்படி தானே வருது. அதெல்லாம் ரசிக்கப்படாத ஆத்மாக்கள் இன்னும் அதுக்கு ரசிப்பே வரலன்னு அர்த்தம். இன்னும் ரசிப்பே வரலன்னா ஒன்று நான் 9 நீ 8 அடி பாய்ஞ்சா நான் 16 அடி பாய்வேன். ஆஹா, அது தாழ்மையில் பாயணும். அது தாழ்மையில் என்ன செய்யணும், பாயணும். நல்ல கவனிங்க. இயேசுவின் சுவிசேஷம் அன்றி சமாதானம் இல்லை, இயேசுவின் சத்திய வசனங்கள் இன்றி சமாதானம் இல்லை. பழைய பாட்டு படிச்சுட்டு சண்டை போட்டுட்டு தான் இருப்பான். அப்படி தானே? ஒருத்தர் சொன்னார், 2வது கல்யாணம் பண்ணார். எதுக்குன்னு கேட்டேன். தாவீது பல கல்யாணம் பண்ணார்ல அப்படின்ட்டு. நான் சொன்னேன், தாவீது ரோல் மாடல்னு எங்கே எழுதியிருக்கு? எங்கே எழுதியிருக்கு? வேதத்தையே எடுத்து சொல்லுவாங்க. பிசாசு வேதத்திலேருந்து வசனம் எடுத்து தானே இயேசு கிறிஸ்துட்ட சொன்னார். எழுதப்பட்டு இருக்கிறது அப்படின்னானே. இயேசு மறுபடியும் பதில் சொன்னார், இப்படியும் எழுதப்பட்டு இருக்கிறது. இப்போ வேதத்தை சரியாக நிதானிக்கணும். அதுக்கு தான் அந்த சபை கூடி வருதல் ரொம்ப முக்கியம். வேதத்தை சரியாக இல்லைன்னா வேறு மாதிரி போகும். புதிய ஏற்பாட்டோட கவனத்தில் பார்க்கணும் எல்லாத்தையும். சரித்திர புத்தகங்களை வாசித்துட்டு அதை பின்பற்றி நான் வேதத்தை பின்பற்றி நினைச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. இயேசு கிறிஸ்து நமக்கு எவை உபதேசங்கள், எவை சரித்திரங்கள். அதனால இதில் சில சரித்திர புத்தகங்கள், ஆக்ட் ஆஃப் அப்போஸ்டல்ஸ் சொன்னால் ஹிஸ்ட்ரி, அப்போஸ்தலரில் எழுதப்பட்டதெல்லாம் சரித்திரங்கள். சரித்திரங்கள் நல்லா கவனிங்க. அதனால் வேதத்தை நல்லா வாசிக்கணும். அதோடு கூட அவைகளை ஆராய்ந்து புரிந்து கொள்ள முற்பட வேண்டும். அவைகள் தான் சமாதானத்திற்கு ஏதுவானவைகள். நோவா புறாவை விட்ட பொழுது அதுக்கு இளைப்பாறுகிறதுக்கு வேறு இடம் இல்லை. பேழைக்குள்ளே வந்தால் தான் என்ன செய்யணும், இளைப்பாறுறதுக்கு இடம் எங்கே தான் கிடைச்சிது? பேழைக்குள்ளே வந்த பிறகு தான். கிறிஸ்துவின் சரீரத்திற்குள் வந்தால் மட்டும்தான் உனக்கு இளைப்பாறுதல் உண்டு. சபையோடு கூட ஐக்கியப்பட்டு பிரயாணிக்கிற அந்த வாழ்க்கையில் தான் சமாதானம் உண்டு. வாசிக்கலாம். யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இதனோட செகண்ட் பார்ட்டை நிறைய தடவை நம்ம கேட்டிருப்போம். இந்த வசனத்துடைய 2வது பகுதியை நிறைய தடவை நம்ம கேட்டிருப்போம்.
இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உண்டு. ஆனாலும் ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் உலகத்தை ஜெயித்தேன். எதுக்கு சொன்னாரு? அது முதல் பகுதியில் எழுதியிருக்கு. அது எதுக்கு சொன்னாரு? உனக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படியாக நான் இவைகளை சொல்லுகிறேன். ஆண்டவரே, சமாதானம்னு சொல்லிட்டு உபத்திரவம்னு சொல்றியார. உபத்திரத்துக்கு மத்தியில் தான் சமாதானமாக இருக்கணும். See, Jesus Christ was so practical. இந்த வசனம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையை பேசுகிறது. அதனால தான் பவுல் சொன்னார், கண்ணாடியில் காண்பது போல். வேதம் அழகாக காமிக்குது, கண்ணாடியில் காண்பது போல். நல்லா கவனிங்க. சமாதானத்திற்காக உங்களுக்கு சொல்லுகிறேன், எவ்வளவு உபத்திரவம் வந்தாலும் நான் இருக்கிறேன், நீ சமாதானமாக இரு. த கண்ட்ரோலர் இஸ் அபவ். நம்மை கட்டுப்படுத்தி நடத்துகின்றவர் நமக்கு என்ன செய்கிறார்? மேலே இருக்கின்றார். அவை சகலத்தின் நன்மைக்காக நடத்தி முடிக்கின்ற ஆண்டவர் இருக்கிறார். நல்லா கவனிங்க. இதை தான் சத்துரு டெஸ்ட் பண்ணுவான். நான் ஆன்லைனில் மெசேஜ் கொடுத்துட்டு போகிறேன். என்ன கொடுத்துட்டு போகிறேன்? யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் கலங்காதிருங்கள் அப்படின்னுட்டு. அதுக்கு அடுத்த நாள் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி விழுத நான் கலங்காமல் இருக்க முடியுமா சொல்லுங்க? இப்போ எனக்கு சோதனை, நீ என்ன பண்ணா பிரசங்கம்? கலங்காதிருங்கள்னு சொல்லி, அப்போ கலங்காதிரு. என்ன செய்யி? கலங்காதிரு. நல்லா கவனிங்க. ஸோ காட் இஸ் டெஸ்டிங் அஸ். இஸ் ஹி சாலிட் ஆன் மை ட்ரூத்? என்னுடைய வசனத்தின் மேல் அஸ்திபாரம் போட்டு இருக்கிறானா? God is checking me after every preaching. ஒவ்வொரு பிரசங்கம், சில பிரசங்கம் நான் கஷ்டப்படுறேன். ஆண்டவரே, நான் பண்ணிட்டேன்னா அப்புறம் ஏன்ட்டெல்லாம் முதல்ல கேப்பியரு, ஏன்ட்டெல்லாம் முதல் சிலுவையை சுமக்க வேண்டியவன் நான் அல்லோ. இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். I have decided, all the children, to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. The wall behind me, the cross before me. The wall behind me, the cross before me. The wall Behind me, the cross before me. No turning back, no turning back, no turning back, no turning back. இயேசுவை பின்பற்றுகிற நாம், லாஸ்ட் வீக் ஐ ஸ்போக் ஆன் ஃப்ரைடே மெசேஜில் நான் பேசியிருக்கிறேன். சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்தொடருவோம். கோ த்ரூ, காட் வில் பிளஸ் யூ. அழகாக நீங்கள் ஆண்டவரை பின்பற்றுகிற நாம், எந்த உபத்திரவம் இந்த உலகத்திலே வந்தாலும் நாம் சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உன் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை நீ காத்துக்கொள்ளும் பொழுது அதுதான் உன்னை அழிவுக்கு விலக்கி காக்கும். ஆண்டவர் எருசலேமிலே பவனி வருகிறார். எருசலேம் அது பஸ்காவின் பண்டிகை காலம். எருசலேம் அழகாக அலங்கரிக்கப்படுமாம். எருசலேமின் ஆலயம் அழகாக அலங்கரிக்கப்படுமாம். எருசலேமின் வீதிகள் அழகாக அலங்கரிக்கப்படுமாம். அங்கே இருக்கின்ற வீடுகள் அழகாக அலங்கரிக்கப்படுமாம். நல்லா கவனிங்க. இங்கெல்லாம் என்ன லைட்டு போடுறாங்க நான் சொல்லுவேன், அப்படி தானே? இப்போ அணைச்சி போட்டுட்டாங்க. இந்த அகமதி பக்கம் வந்தீங்கன்னா அந்த குவைத் டே வரும்போது, ரிபப்ளிக் டே, ஹால் ஆஃப் பிப்ரவரின்னு சொல்லும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா லைட்டை பார்த்து பயங்கரமாக இருக்கும், வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. இப்போ சில மலையாளிஸ்லாம் பார்த்து என்ன அழகாக போட்டிருக்காங்க அப்படின்னு. நான் சொன்னேன், நீங்கள் எங்கள் ஊருக்கு வரல, கிறிஸ்மஸ்க்கு கன்னியாகுமரிக்கு வாங்க. இது என்ன லைட்டு, இது என்ன லைட்டு? நாங்கள் காமிக்கிறோம் எத்தனை கோடிக்கு லைட்டு போடுறேன்னு நாங்கள் காமிக்கிறோம். இது என்னங்க லைட்டு? இங்கே கப்பலையும் போட்டையும் வச்சுருக்கீங்க, வந்து பாருங்கள் தாத்தா எப்படி டான்ஸ் ஆடுறாருன்னு நாங்கள் லைட்டில் காமிக்கிறோம் அப்படின்னா. அப்படியா பிரதர்? எஸ் கம் வில் ஷோ. நம்மளே இப்போவுமே இவ்வளவு அலங்கரிக்கோன்னா
அன்றைக்கு இவ்வளோ வசதிகள் இல்லை. பண்டிகைனா எங்கே தான் போனோம்? எருசலேமுக்கு தான் போனோம். அதனால தான் எருசலேமின் தேவாலயத்திற்கு போவோம் என்று சொன்ன பொழுது மன மகிழ்ச்சியாக இருந்தேன். செதறி கிடக்கிறவன் அவ்வளோ பேரும் இப்போ தான் லைட்டை பார்க்க போகிறான். செதறி கிடக்கிற அவ்வளோ பேரும் இப்போ தான் பண்டிகை கோலத்தை பார்க்க போகிறார்கள். எருசலேம் விழாக்கோலம் கொண்டிருந்தது. எருசலேமின் ஆலயமும் அலங்கமும் வீடுகளும் அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருந்தன. இயேசு வேற பவனி வருகிறார். அங்கே ஒரு கூட்டம் ஆர்ப்பரித்து பாடுகிறது. அல்ல கவனிங்க, இன்றைக்கும் செலப்ரேஷன்னா பீப்புள் ஆர் ரெடி. அப்படிதானே? செலப்ரேஷன் ரெடி. இந்த ஈஸ்டருக்கெல்லாம் இப்போ பீப்புள் வில் கம் ஃபார் சர்ச். பட் இந்த லெந்து நாட்களில் கொஞ்சம் சபைக்கு வாங்கன்னா அது பிரதர் நல்ல கவனிங்க. ஆண்டவர் கொண்டாட்டங்களுக்கு எதிரானவர் அல்ல. இதற்கு முன்பு பஸ்காவிலே ஆண்டவர் அங்கே பங்கெடுத்திருக்கிறார். பண்டிகை தூரம் அவர் எருசலேமுக்கு சென்று அத்தனை பண்டிகைகள். பட் நாவ், இப்பொழுதோ எருசலேமே உனக்கு இரட்சணிய காலம். அங்கே இயேசுவை பிடிக்க போகிறாங்கங்கிறது தெரியும். இயேசுவை சிலுவை பாடுகளுக்கு உட்படுத்த போகிறார்கள் என்பது தெரியும். அவரை சிலுவையில் அடிக்கப் போகிறார்கள். இதே முரட்டாட்டம் உள்ள யூதர்கள் தான் செய்ய போகிறார்கள். ஆனால் ஆண்டவர் 40 வருடங்களுக்கு பிறகு எருசலேமிலே நடக்கப் போகிற அழிவை பார்க்கிறார். இந்த தேவாலயம் இடிக்கப்பட்டு போகும் என்பதை பார்க்கிறார். எருசலேமின் பிள்ளைகள் தூக்கி சுவற்றிலே மோதி அடிக்கப்படுவார்கள் என்பதை பார்க்கிறார். கொதிங்கால் அளவிற்கும் எருசலேமின் வீதிகளிலே இரத்த வெள்ளம் ஓடும் என்கின்ற அழிவை பார்க்கிறார். ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இராதபடி இந்த தேவாலயம் இடிக்கப்பட்டு போகும் என்று சொன்ன பேராபத்தை இஸ்ரவேலர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. முக்காலங்களையும் அறிந்த தேவன் அதனால தான் சொன்னார், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகுது, இந்த நாளிலாகுது நீ சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை தெரிந்து கொண்டால். எவ்ரி டே God is giving you call. நல்ல பங்கை தெரிந்து கொள், சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை தெரிந்து கொள். ஆண்டவர் கண்ணீரோடு கூட எருசலேமை பார்க்கிறார். எருசலேமுக்காய் பாரம் கொள்ளுகிறார். அதை தான் இயேசுவின் கண்ணீரில் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் செவி கொடாத விசுவாச பிள்ளைகளை தேவன் பார்க்கிறார். இந்த வசனத்தின்படி தங்களை கட்டமைக்காத, வசனத்திற்கு கீழ்ப்படியாத ஒரு சந்ததியை தேவன் பார்க்கிறார். அது எவ்வளவு அலங்காரமாக இருந்தாலும் இயேசுவின் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவர்களை இடிக்கப்படுகின்ற எருசலேமாகத்தான் தேவன் காண்கிறார். அதற்காகத்தான் கண்ணீர் வடிக்கிறார். இன்றைக்கு நம்மை உன்னையும் என்னையும் பார்க்கின்ற ஆண்டவர் நம்மை பார்த்து மகிழ்ச்சி கொள்வாரா? இதோ என் சமாதானத்தை விட்டு சென்ற என் பிள்ளைகள் என் சமாதானத்தை சுமந்து வருகிறார்கள் என்று சொல்லுவாரா? இல்லை என்றால் நம்மை பார்த்தும் கண்ணீர் தான் வடிப்பாரா? அவருடைய சட்டைகளுக்கு கீழ் வந்தவர்களுக்கு சமாதானம் உண்டு. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இதான் டென்ட்டு. இந்த டெண்டை எடுத்துறன்னு தான் பிசாசு போராடுறான். இந்த பாதுகாப்பை எடுத்துறன்னு தான் பிசாசு என்ன செய்கிறான்? போராடுறான். இன்சைட் த டெண்ட், நம்ம கூடாரத்துக்கு உள்ளே நமக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது. இட்ஸ் ஓகே, யுவர் ஆல்ரெடி இன் ஒன் டெண்ட். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. ரெக்கைகளுக்கு கீழே வந்துட்டால் ஒரு கோழி இன்னொரு கோழி கூட மோத தான் செய்யும். பட் டசன்ட் மேட்டர், வி ஆர் அண்டர் த விங் ஆஃப் த மதர். தாயினுடைய அரவணைப்புகளை என்ன செஞ்சிட்டோம்? வந்துட்டோம். உள்ளே ரொம்ப நேரம் இருக்க முடியாது, அது கொஞ்சம் உதறிட்டு வெளியே வரதான் பார்க்கும். ஊரில் பார்க்குறோம்ல, கோழி குஞ்சு இந்த காலத்துலலாம் பார்க்குறதுக்கு இல்லை. அந்த காலத்தில் கோழி குஞ்சு வளர்ப்பாங்க. 30 வந்துச்சுன்னா 10 கழுகு கொண்டு போயிடும். 10 என்ன செஞ்சிடும்? கழுகு கொண்டு போயிடும். 15 தான் தப்பிக்கும். ஆனால் அந்த சின்னதில் அது கழுகு வருதுன்னொடனே தாய் பறவை ஓடி போய் அத்தனையும் 30ஐயும் தான் ரெக்கைக்கு கீழாக்க என்ன செய்யும்? அடக்கி காத்து கொள்ளும். அது போகிற வரைக்கும்
அது போகிற வரைக்கும். ஆனால் இதுகளுக்கு அது தெரியாமல் வெளியே வரும். அது தெரியாமல் என்ன செய்யும், வெளியே வரும். அப்போ தான் கோழி பறந்து அதுக்கிட்ட சண்டை போடும். அது போலத்தான் நம்முடைய ஆண்டவர் கொஞ்ச காலம் அவனை உயர்த்தும் வரைக்கும் அவருடைய பலத்த சட்டைகளுக்கு கீழாக அடங்கி காத்திருக்கதான் தெரியல. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனான். லூக்கா 19:43 இருந்து வாசிப்போம். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால், நீ சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி போதும். உன்னை சந்திக்கும் காலம், there's a time God is meeting you, my dear brothers and sisters. தேவன் உன்னை சந்திக்கின்ற நாட்கள் உண்டு. உன்னோடு கூட முகமுகமாய் இடைபடுகிற நாட்கள் உண்டு. அந்த காலத்தை தள்ளாதே. ஒருவேளை தேவன் அர்ப்பணிக்கு ஏவுவாரே, ஆனால் அர்ப்பணித்து விடு. You can escape from the great danger. பேராபத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். That's why always comes to the Lord's will. தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுங்கள். தேவனுக்கு கீழ் அடங்கி காத்திருக்க தேவன் சந்திக்கின்ற காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏராளமான பிரசங்கங்கள் எருசலேமின் வீதிகளிலே பிரசங்கங்கள், ஏராளமான அழைப்பு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். There's a call. ஒன்றையும் இஸ்ரவேலர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அவர்கள் படித்த வேதம், பரிசேயர்கள் கொண்டாடின வேதம், அத்தனை தீர்க்கதரிசிகளும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய பிறப்பு தீர்க்கதரிசிகள் சொன்னபடியே நடந்தது. அவருடைய அபிஷேகம் தீர்க்கதரிசிகள் சொன்னபடியே அங்கே எருசலேமிலே சம்பவித்தது. குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது தீர்க்க தரிசனத்தின் படியே. But still they are not ready to accept Jesus Christ. இன்றைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத எத்தனை பேர் உண்டு. அவரை அல்லாமல் வேறு மத்தியஸ்தர் இல்லை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். How many denomination is holding you? No denomination is going to save you. Only Jesus Christ will save you. இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே உன்னை ரட்சிக்க முடியும். யூதர்கள் அன்னைக்கு மனம் திரும்பாத காரணம் அவங்களுடைய மார்க்கம், டினாமினேஷன், யூத மார்க்கம், மோசேயின் லா. ஆண்டவர் கொடுத்த வேதம் தான், மோசேயிக்கு லா. நீ மோசேயை விட பெரியவரா, நீ ஆபிரகாமை விட பெரிய? அதான் சொன்னார், ஆபிரகாமிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். எல்லாம் கவனிங்க. நமக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட இரட்சகர் ஒருவரே. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்றவர் ஒருவரே. உனக்காக மறுபடியும் வருவேன் என்று சொன்னவர் ஒருவரே. அவரை அல்லாமல் ரட்சிப்பில்லை. இதை ஏற்றுக்கொள்ளாத எருசலேம் அழிவை சந்தித்தது. கடைசி காலத்தில் அப்படி தான் இருக்கும். எருசலேம் மறுபடியும் கட்டப்படும், எருசலேமின் ஆலயம் மறுபடியும் கட்டப்படும். ஆனால் வேறு மேசியா வருவார்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ தான் அந்தி கிறிஸ்து வருவான். இப்போ சண்டையில் ஜெயிக்கிறாங்க, சண்டையில் இப்போ எப்போ ஜெயித்தாலும் ஒரு நாள் வருதில்ல. அன்றைக்கி எருசலேமை எடுத்துக்கொள்கிறதுக்கு வரல, சபையை எடுத்துக்கொள்கிறதுக்கு தான் வர்றாரு. அப்படி தானே? எருசலேம் மேலேருந்து இறங்கி வரோம், மேலேருந்து என்ன செய்யும், இறங்கி வரோம். இந்த எருசலேம் தீக்கிரையாக்கப்படும். புதிய எருசலேம் எங்கேருந்து வரும்? பரம எருசலேமே பரலோகம் விட்டு இறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே பரலோகம் விட்டு இறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எருசலேமே கோழி தக்கத்தைகளை
எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை அழைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்டேன். தாய் பறவை துடிக்கும் பாசம் கண்டேன். தாவரமா சிறகில் தஞ்சமானே, கனிவான எருசலேமே, கனிவான எருசலேமே, கனிவான எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே, கனிவான எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. எப்பன பாடல்கள்லாம் பாடியிருக்கிறாங்க. பாட்டை காணுமே, நானும் தேடி பார்க்குறேன். 1000 இல்லை ஆன்லைன் ஒர்ஷிப் வருது, ஏதாட்டு பாடுவாங்கன்னு பார்க்குறேன், ஒன்றும் பாட மாட்டேங்கி. சத்திய வசனங்களை பாடல்களாக பாடின நாட்கள் தான் எழுப்புதல் நாட்கள். நீங்கள் அன்பே ஆறு உயிரே நினைலாமல் பாடுறாங்க, எல்லாம் போயிடும். இதெல்லாம் வாழ்க்கையை வாழ்ந்து காண்பித்தவர்கள் பாடின பாடல். வாழ்க்கையை ஆண்டவருக்காக கோதுமை மணிகளாக விதைத்து போட்டவர்கள் பாடின பாடல்கள். நல்ல கேட்டீங்க. ஆகையால் இந்த காலத்தை எருசலேம் அறிந்து கொள்ளவில்லை. நமக்கும் சில தருணங்கள் கொடுக்கப்படுகின்றன. பவுலுக்கு ஒரு தருணம் கொடுக்கப்பட்டது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான். ஆண்டவரே, when Jesus met Apostle Paul, he was Saul that time. Children, we are reading from Acts chapter 9, okay? Acts chapter 9 from verse 5. நீர் யார்? நீர் யார்? பவுல் தன்னை சந்திக்கிறார். வாசிப்போம். அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். யூ ஆர் பீட்டிங் மீ. சபையை துன்படுத்துகிறாயே, தட்ஸ் ஈக்குவல் டு பீட்டிங் மீ. முரடனாய் இருந்த பவுலை கர்த்தர் சந்தித்தார். பட் ஹி ரெஸ்பாண்ட் டு லார்ட். ஆனால் அவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தான். இஸ் லைஃப் சேஞ்ச். வாழ்க்கை தலைகீழாக மாறிற்று. சபையை உபத்திரப்படுத்தினவனை தேசமெங்கும் சபைகளை ஸ்தாபிக்கிற பாத்திரமாக இயேசு கிறிஸ்து மாற்றினார். That is the power of Jesus Christ when you respond him when he meets you. அவர் உன்னை சந்திக்கும் பொழுது, when you obey, அவருக்கு நீ கீழ்ப்படியும் பொழுது வாழ்க்கையில் நடைபெறுகிற மாற்றம், the transformation that will bless many nations. அநேக தேசங்களுக்கு உன்னை ஆசீர்வாதமாக மாற்றும். ரெஸ்பாண்ட். ஆண்டவர் சந்திக்கும் காலத்தை ஏனோ தானோ என்று எண்ணிவிடாதே. எத்தனை முறை பரிசுத்தத்தை இழந்திருக்கிறோம். தேவனுக்கு பிடிக்காத காரியம். எத்தனை முறை ரட்சிப்பை அலட்சியம் செய்திருக்கிறோம். இந்த சந்திப்பிற்கு பிறகு பவுலினுடைய வாழ்க்கை வேதம் முழுவதும் வாசித்து பாருங்கள். நாட் ஈவன் சிங்கிள் டைம். ஒரு வேளை கூட அவன் ஆண்டவரை வியாகுப்படுத்தவே இல்லை. கப்பற்சேதம், கடற்சேதம், நிர்வாணம், குளிர், பசி, பட்டினி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று தைரியமாக சொல்ல முடியும். சந்திக்கும் காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்ட பாத்திரம் அப்போஸ்தலனாகிய பவுல். சகேயு தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டார். சக்கியஸ். Luke chapter 19 verse 5.
இயேசு அந்த இடத்தில் வந்தபோது இயேசு அந்த இடத்தில் வந்த பொழுது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகையுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, சகையுவே சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். தங்க வேண்டும் என்றால். Let's read in English. 19 yeah. When Jesus reached the spot, he looked up and said to him, he looked up and said to him, Zacchaeus, come down immediately. Come down immediately. Make haste. Come down immediately. I must stay at your house today. I must abide in your house. Jesus wants to come to your house. Coming to church, don't leave the Jesus here and go. Take the Jesus to your home. அப்படிதானே? பிரதர் பிரசங்கம் பண்ணாரு, இயேசுவை அங்கேயே விட்டுரு. I am not preaching Christ to leave here. Take him to your home. Take Jesus to your home. உங்கள் வீடு தெய்வீக கூடாரமாக மாறும். தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தே தெவிட்டாத பாக்கியமே, தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே. மகிமை 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 மாட்சிமை மாறாய நேசருக்கே, மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே, ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்தீரையா, மார்க்கம் தந்தீரையா, ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்தீரையா, பரிசுத்த கூடாரம், பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே மகிமையில் நுழைந்து விட்டோம், பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே மகிமையில் நுழைந்து விட்டோம். சத்தத்தை உயர்த்தி மகிமை செலுத்துவோம். மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே, ஆண்டவருக்கு மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே, தெய்வீக கூடாரமே தேவனின் சந்நிதியே, தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோம், தேடி ஓடி வந்தோம் தெவிட்டாத பாக்கியமே. அதனால தான் சகைவை பார்த்து சொன்னார், நாட் ஒன்லி யூ சகையஸ். 19:9 லுக் 19. இந்த இயேசு அவனை நோக்கி, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இட்ஸ் ஃபார் யுவர் ஹோம். நல்ல கவனிங்க, ரட்சிப்பிற்குள்ள தான் பாதுகாப்பு உண்டு. உன் ரட்சிப்பிற்குள்ளாகத்தான் உன் குடும்பத்தினுடைய தேவ பிரசன்னம், தேவ பாதுகாப்பு. Try to preserve it with a reverence to God. தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு உங்கள் கூடாரங்களை காத்துக்கொள்ளுங்கள். What we lack today, இன்றைக்கு நாம் இழந்து நிற்பது என்ன? We have grace. நமக்கு கிருபை உண்டு, கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டோம். But what we lack, we don't have fear of God. தேவனுக்கு பயப்படுகிற பயம் not there. Exact opposite. பழைய ஏற்பாட்டில் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் ஆனால் கிருபை இல்லை. இன்றைக்கி கிருபை இருக்குது, பயத்தை காணும்.
அதனால தான் சபையில் பயமே இல்லாமல் ஆட்டம் போடுறான். எல்லாம் கவனிங்க, யாருக்கு தெய்வ பயம் அதிகமாக இருக்குது தெரியுமா? நடு வெயில்லையும் டைம் ஆகிட்டுனா முழங்கால் போடுறான்னு தெரியுமா? அவனுக்கு இருக்குது தெய்வ பயம். நம்மளை காட்டிலும் நல்ல தெய்வ பயம் அவனுக்கு இருக்குது. அவனுக்கு கிருபை இல்லை, அவனுக்கு ரட்சிப்புனா என்னென்னு தெரியாது. ஆனால் ஒன்று இருக்குது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குது. 6 மணி ஆச்சுன்னா, நான் லாஸ்ட் வீக்கில் எங்கள் பிரதர்ஸை சொல்லிட்டு வந்தேன், இப்போ ரோட்டில் ஒருத்தன் கிடையாது, எல்லாம் ஆலயத்தில் இருக்கிறான், எல்லாம் ஆலயத்தில் இருக்கான். நமக்கு தள்ளி 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 தான் கொண்டு போக வேண்டியது இருக்குது வண்டியை. ஏன்னா நம்ம கிருபையில் இருக்கிறோம், நம்ம கிருபையில் இருக்கான். நான் சொல்கிறேன், ஆரம்பத்தை விட்டியன்னா உனக்கு கிருபை போயிடும். எது ஆரம்பம்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். Bring the family under the fear of God. Grace is already given by Jesus Christ. இயேசு கிறிஸ்து நமக்கு கிருபையை ஏற்கனவே சம்பாதிச்சு வச்சுட்டு போயிட்டாரு. Bring them under the fear of God. Talk about Jesus every moment. When the children are make mistake, tell Jesus don't like this. Next time they don't do that. Next time they do that. Bring Jesus inside your home. இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று முதல் நீ ஆபிரகாமுக்கு புத்திரன். இதுக்கு முன்னாடி ஆபிரகாமுக்கு புத்திரன் இல்லையா? Because you lost it, but you get it back now through Jesus Christ. இழந்தவைகளை எல்லாம் கிறிஸ்துவுக்குள் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம். தாவீது இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக பெற்றுக்கொண்டான். யோபுவின் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை தேவன் ஆசீர்வதித்தார். Bring the family inside Jesus. அதான் ஒரே வழி, வேற வழி இல்லை. இந்த மாயமான உலகத்தில் வேறு வழி இல்லை. கவனிங்க, எத்தனை நேரம் கர்த்தர் உன்னை சந்தித்திருப்பார். சுவிசேஷங்கள், ஜெப கூட்டங்கள், ஞான ஸ்நானம், கர்த்தருடைய வசனம், கிறிஸ்துவின் சாக்கிரமந்து, அபிஷேகம் அர்ப்பணித்தாயோ? உன்னை அழைத்த ஆண்டவரிடத்தில் பரிபூரணமாய் அர்ப்பணித்தாயோ? Did you surrender yourself to Jesus Christ? சிலரை தனித்தனியாக சந்திக்கிறார். Blessed people. சிலரை வியாதியின் நேரத்தில் சந்திக்கிறார். சிலரை மரண நேரத்தில் சந்திக்கிறார். அது திருடர்கள். சிலுவையில் மறிக்கும் போது தொங்கிக்கிட்டு இருந்தால் ஆண்டவரே நான் இறங்கிட்டார், ஆண்டவரே நான் இறங்கிட்டார். நம்ம அப்படி கிடையாது, நம்ம அதுக்கு முன்னாடியே சந்திக்கப்பட்டிருக்கோம். ஆமாம், நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்போ வரும்போது பார்த்துக்கலான்னு. யாருக்கு தெரியும்? உனக்கு சிலுவையில் அறகுறையாக கடந்தால் தானே ஒரே அடியில் போயிட்டீன்னா. ஆஹா, கவனம். நமது வசனத்தின் மூலமாக பேசுகிறார். அந்த எரா இந்த எரா. அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க, அவரை நாங்கள் முகமுகமாய் கண்டோம் என்று சொன்னார்கள். ஏன்னா அவர் கூட என்ன செஞ்சாங்க? பிரயாணித்தாங்க. அதனால் முகமுகம் என்று சொன்னார்கள். பவுல் தன்னுடைய தரிசனத்தில் பார்க்கிறார் தமஸ்கு சாலையில். அதற்கு பின்பாக அப்போஸ்தலர்கள் நிருபங்களை எழுதினார்கள். The words written to the churches. இன்றைக்கும் அந்த வார்த்தைகள் பேசிக்கொண்டு இருக்கின்றன. So this era, God speaking the simplest way is through the word of God. வசனத்தின் மூலமாக தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். Sometime through children. பிள்ளைகள், when they struggle, we pray more. When they are not performing well, we pray more. So anyway, God is meeting you. There are many ways God is meeting you. But அந்த காலத்தை நீ அறிந்து கொண்டாயோ? உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறிந்து கொண்டாயோ? இல்லை தள்ளிவிட்டாயோ? எத்தனை நேரம் உன்னை அழைத்தார், எத்தனை காலம் நீ தள்ளலாமோ? எத்தனை நேரம்
உன்னை அழைத்தார், இத்தனை காலம் நீ தள்ளலாமோ? கர்த்தரின் சித்தம் என் வேலையிலே கண்டு உணர்ந்து விரைந்தே நீ வா. கர்த்தரின் சித்தம் உன் வேலையிலே கண்டு உணர்ந்து விரைந்தே நீ வா. காணாத ஆட்டின் பெண்ணே, கர்த்தர் கண்ணீருடன் கண்ணீருடன் அழைத்தார், அன்போடு உன்னை அழைக்கிறாரே, என்னே திரும்பி நீ வா. அன்போடு உன்னை அழைக்கிறாரே, என்னே திரும்பி நீ வா. சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை நீ அறிந்தாய், நலமாயிருக்கும். உன்னை சந்திக்கின்ற காலத்தை நீ அறிந்தால் நலமாயிருக்கும். மூன்றாவது காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். உனக்கு முன்பாக இருந்த பேராபத்தை நீ அறிந்து கொண்டால் நலமாயிருக்கும். லூக்கா 19:43-44. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால், சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு, உன்னை சூழ மதில் போட்டு, உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி, எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி, உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு, உன்னையும் உன்னிலுள்ள பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு, உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். That is the prophecy of Jesus Christ. That is the last prophecy. கடைசியாக ஆண்டவர் தன் பாடு மரணங்களுக்கு உட்படும் முன்பாக எருசலேமை பார்த்து சொன்ன தீர்க்க தரிசனம், நீனும் உன் பிள்ளைகளும் தள்ளப்பட்டு போவீர்கள். ஏனென்றால் நீ சமாதானத்திற்கேற்ற சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனோ தானோ வென்று அதை நீ தள்ளிவிட்டபடியினால் இதோ பேராபத்து வருகிறது. இயேசு தீர்க்க தரிசனம் சொல்லி 40 ஆண்டுகளுக்கு பிறகு தீத்து என்ற ரோமராயன் வந்து எருசலேமை சுற்றிலும் மதில் போட்டான். அதுவும் பண்டிகை காலம். 25 லட்சத்திற்கும் மேலான யூதர்கள் கூடியிருந்தார்கள். அவர்களை ரோம பட்டாளம் சூழ்ந்து கொண்டு மரங்களினால் உண்டாகின மதில்களை போட்டது. வெளியே ஏற முடியாமல் யூதர்கள் திணறினார்கள். கலகம் செய்து மரப்பலகையிலான வேலிகளை அவர்கள் எடுத்த பொழுது தேசத்தை சுற்றிலும் எருசலேமை சுற்றிலும் கொத்தளம் போட்டான். கொத்தளம் என்றால் என்ன? இந்தியாவில் உள்ள அரண்மனைகளை பார்ப்பீர்களானால் பெரிய கோட்டைகள் இருக்கும், அதை ஒட்டி பெரிய வாய்க்கால்கள் இருக்கும், பெரிய பள்ளங்கள் இருக்கும். அதிலே தண்ணீர் நிரப்பி எதிரி உள்ளே வராதபடிக்கு வெளியே ஏறாதபடிக்கு கொத்தளங்கள் உண்டாக்கி இருப்பார்கள். அவைகளில் முதலைகளையும் விடுவதுண்டு. அப்படிப்பட்ட கொத்தளம் எருசலேம் சுற்றிலும் போடப்பட்டது. இயேசு சொன்னபடியே உன்னை சுற்றி சூழ மதில் போட்டு என்ற தீர்க்க தரிசனம் சரியாக நிறைவேறினது. வெளியே ஏற முடியாமல் திணறினார்கள் யூதர்கள். உள்ளே போவதற்கும் வழி இல்லை, வெளியே வருவதற்கும் வழி இல்லை. கொஞ்ச நாட்களில் பசியும் பஞ்சமும் ஏற்பட்டது. இந்த நாட்களிலே ஹார்மூஸ் நீரினை மூடப்படுமே, ஆனால் உனக்கு எனக்கு சாப்பாடு வராது. ஒரு வேளை வான்மார்க்கத்தை பயன்படுத்தி கொள்ளலாம், ஆனால் அதனுடைய எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்கும். அல்ல கவனிங்க, இயேசு சொன்னபடியே நிறைவேறியது. அதனால் என்ன வந்தது? பெரிய பஞ்சம் வந்தது. சரித்திரம் சொல்லுகிறது, பிள்ளைகளையும் சமைத்து தின்றார்கள். கொஞ்ச நாட்களில் கொள்ளை நோய்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யூதர்கள் மரிக்க தொடங்கினார்கள். 6 மாதம் சென்றது. பல்லாயிரக்கணக்கானோர் செத்து மடிந்தார்கள். வெளியே போக முடியவில்லை. கொள்ளை நோய்கள் ஆட்கொண்டன. சிலர் தங்கள் கல்லறைகளை தாங்களே போய் படுத்து கொண்டார்கள். மீதமுள்ளவர்களை ரோம பேரரசர்கள் ரோம பட்டாளம் பிடித்து சிலுவையில் அறைந்தனர். வாளினால் அறுத்தார்கள். பிள்ளைகளை சோற்றிலே மோதி அடித்தார்கள். எருசலேமில் இரத்த வெள்ளம் ஓடிற்று. எருசலேமின் தேவாலயம் தீக்கரையாக்கப்பட்டது.
ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இராதபடிக்கு போகும் காலம் இயேசு சொன்னபடியே நிறைவேறிற்று. அது முடிந்து போனது. கடைசி காலமும் இயேசு சொன்னபடியே இருக்கும். அவைகள் தான் இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கிறவைகள். ஆண்டவர் இப்பொழுது கண்ணீர் வடிக்கிறவராக வரமாட்டார். மகிமையின் தேவனாக, மேகங்கள் அவருக்கு ரதமாக, மேக மீதிலே ஆண்டவர் வருவார். தன் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட மணவாட்டி திருச்சபையை, தன் சந்திப்பை ஏற்றுக்கொண்ட மணவாட்டி திருச்சபையை ஏற்றுக்கொள்ளும்படியாக என் ஆண்டவர் வருவார். சபையே ஆயத்தமா? எக்கால சத்தம் வானில் தோனித்திட, எல்லாரும் நினைப்பாலாம், என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே, என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவைய காலம், தேவைய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவைய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. கால சத்தம் வானில் தோனித்திடவே, என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தோனித்திடவே, என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். வானமோ
தாமே தேவதூத பாடல் தோனிக்க தேவனவரை தரிசிப்போமே. தேவைய காலம் வானில் முழங்க தேவாதி தேவாதி தேவனை சந்திப்போமே. அந்த நாள் எங்கள் பாக்கியமான நாள். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த பாக்கியத்தை இழந்து விடக்கூடாது ஆண்டவரே. இப்படி சந்திப்பின் நாட்களை பிரயோஜனமாக்கி கொண்டு சமாதானத்துக்கு ஏதுவான சத்தியங்களை பிடித்து கொண்டு ரட்சிப்பை பூரணப்படுத்த ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பிள்ளைகளின் தேவைகளை எல்லாம் சந்தித்து நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய என்னுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக.